அதாவது த்ரிஷா வர்றாங்க, வரும்பொழுது த்ரிஷா வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க. எஸ்ஏசிக்கு வணக்கம் சொல்கிறாங்க. எஸ்ஏசி அந்த வணக்கத்தை ஏற்றுக்கல, திருப்பி சொல்லவே இல்லை. அப்போ உங்களுக்கு அங்கேயே கான்ட்ரவர்சி வருது. அப்பாவும் ஏற்கனவே முதல் படத்தில் த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்தபோது அடுத்த படத்துக்கான வாய்ப்பு த்ரிஷா கூட நடிக்கக்கூடாதுன்னு சங்கீதா ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் த்ரிஷாவும் விஜயும் எந்த படத்துலையும் சேர விடலை. அது சங்கீதா தடுப்பாங்களான்னு தெரியல. சங்கீதா தடுக்கிறதெல்லாம் விஜய் கேட்பாரான்னு தெரியல. விஜய் அவங்க அப்பா சொன்னாலே கேட்க மாட்டார். சங்கீதா சொல்லியா கேட்க போகிறாரு? அதெல்லாம் கிடையாது. தாவேகாவுடைய எதிர்காலம்ன்றது சங்கீதா இல்லை, த்ரிஷா. இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு அவங்க போனால் கூட விஜயை வந்து அவங்க வந்து பெருசாக கொண்டு போகிறாங்க. காரணம், விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தான் மேலே எடுத்துக்கிட்டு வர்றாரு. இப்போ அந்த கேப் இருக்குல்ல, ரஜினி ரசிகர்கள்ன்றது ஒரு பெரிய மாசு இல்லை, அதுக்கு ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வர்றவர் தான் அண்ணன் தனுஷ். ஓம் நமச்சிவாயா. நான் என்ன சொல்கிறேன், த்ரிஷா தான் தமிழகத்தோட எதிர்காலம். தமிழகமே த்ரிஷா தான். தமிழகத்தை நிரந்தரமாக ஆள போகிற ஆள் வந்து த்ரிஷா தான். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். கிட்டத்தட்ட த்ரிஷா விஜய் அப்படின்னு ஒரு பேர் எடுத்தாலே ஒரு சர்ச்சையான ஒரு விஷயங்கள் போகுது. ஆனால் யாருமே ஓப்பனாக அதை பேச மாட்டேன்றாங்க. நட்பு ரீதியாக பழகுறாங்க அப்படின்றாங்க. தொடர்ந்து பல விமர்சனங்களை நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம். தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, அவர் முதலமைச்சர் ஆகிட்டோம்னாலும் சரி. இப்போது இந்த விமர்சனங்கள்லாம் ஒரு புறம் தள்ளி வச்சுட்டு சுதந்திர தின விழாவுக்கு வந்திருக்காங்க த்ரிஷா அவர்கள். அதுவும் குறிப்பாக மூவர்ண குடியில் குடும்பமாக வந்திருக்கின்றது. எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? த்ரிஷா விஜய் நட்பு என்பது வந்து பிரிக்க முடியாத ஒரு நட்பு. ஒரு 10 இயர்ஸாக வந்து அவங்களுடைய நட்பு என்பது இருக்குது. ஆனால் அது எப்போ உங்களுக்கு கான்ட்ரவர்சி ஆகுதுன்னா, அவங்க மனைவி வந்து ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் போடுறாங்க. டைவர்ஸ் பெட்டிஷன் போடும்போது அந்த பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நடிகையோட ஒரு சுற்றுறாரு, பொது இடங்களுக்கு போகிறாரு, 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது வந்து அந்த நடிகை பேரை இப்போ என்னால் சொல்ல முடியும், இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் மாதிரி போகுது. அதாவது கள்ளத்தொடர்புன்னு அந்த மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி போகுது. அந்த நடிகை பேரை கூட நான் சொல்ல தயாராக இருக்கேன். இது வந்து இதனால தான் டைவர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது யார்? சொந்த மனைவி. அப்போ தான் இது வந்து கான்ட்ரவர்சிக்கு போகுது. த்ரிஷாவும் இவங்களும் வந்து 10 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. மனைவியும் இவங்களும் வந்து 10 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் மாடியில் மனைவி இருப்பாங்க, கீழே இவர் இருப்பார். இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பனையூரில் பேச்சுவார்த்தையே இருக்காது அப்படின்றது. அதே மாதிரி இந்த பட்டினப்பாக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அவருக்கு. அந்த வீடோட மேல் மாடியும் கீழ் மாடியும் த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்தே பகிர்ந்துக்கிறாங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இந்த செட்டப் வந்து ஹைலி கான்ட்ரவர்ஷியல் ஆகிறது வந்து விஜயுடைய மனைவி வந்து புகார் பண்ணும்போது தான் அது வந்து கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. எப்போவுமே யாரும் வந்து கான்ட்ரவர்சி பண்ணலன்னா அது வந்து பிரச்சனையே இருக்காது இல்லைங்களா? அப்போது இவங்க மனைவி பிரச்சனை பண்ணும்போது தான் பிரச்சனையாகுது. ஸோ இப்போது விவாகரத்து வழக்கை வந்து வாபஸ் வாங்குறாங்க. வாபஸ் வாங்கின அப்புறம் நடைபெறக்கூடிய முதல் பொது நிகழ்வு வந்து இது. ஏற்கனவே ஸ்வேரிங் இன் செரமனிலையும் இந்த அம்மா வந்தாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து விவிஐபி மரியாதை வந்து கொடுக்கப்பட்டது. அதாவது பதவி ஏற்பு நிகழ்ச்சியில் அவங்க மனைவி வரல. ரைட்டுங்களா?
இப்போ வந்து விவாகரத்து வழக்கை வந்து அவங்க மனைவி வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுதான் பெருசாக எதிர்பார்த்த விஷயம் வந்து சமரசமாக ஆயிட்டாங்க, விவாகரத்தெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போது இந்த விழாவுக்கு வருவாங்க. சென்னைக்கு வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது, பனையூர் பங்களாவுக்கு போனதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு திருமதி சங்கீதா அவர்கள். அந்த சூழலை எல்லாம் பெரிதாக எதிர்பார்க்கப்படுது. குடும்பமாக சங்கீதா வந்து இந்த விழாவுக்கு கலந்துப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு பெரிய மாற்றம். சாஃப்ரான் சாரியில் த்ரிஷா, ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் எஸ்ஏசி, கிரீன் கலரில் அம்மையார், விஜயோட அம்மையார் வந்திருக்காங்க. ஒரு மூவர்ண கொடியை அங்கே நிகழ்ச்சியில் அமர வச்சுருந்தாங்க. நீங்கள் இன்னொன்று கவனிச்சிருக்கணும். அதாவது த்ரிஷா வர்றாங்க, வரும்பொழுது த்ரிஷா வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க, எஸ்ஏசிக்கு வணக்கம் சொல்கிறாங்க. எஸ்ஏசி அந்த வணக்கத்தை ஏற்றுக்கல, திருப்பி சொல்லவே இல்லை. ஓ, அப்போ உங்களுக்கு அங்கேயே கான்ட்ரவர்சி வருது. அப்பாவும் பிள்ளைக்கும் இடையிலான கான்ட்ரவர்சி. இப்போ விஜய் பர்மிஷன் இல்லாமல் வந்து த்ரிஷா வந்து வர முடியாது. விஜய் வந்து சிஎம், த்ரிஷா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் உத்தரவு போட்டிருந்தா த்ரிஷா வந்திருக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? அப்போது அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு என்ன? ஒருவேளை த்ரிஷா வந்து வாய் திறந்தா விஜயோட இமேஜ் என்ன ஆகும்? அதுக்கு விஜய் பயப்படுறாரா? இல்லை விஜயை வந்து த்ரிஷா பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்காங்களா? எதுவுமே தெரியாது. த்ரிஷாவோட காருக்கே கான்வாய் கொடுக்குற அளவுக்கு என்ன அங்கே நெருக்கம் இருக்குது. ஆமாம். ஸோ அங்கே வந்து ஃபேமிலிக்குள்ளே கான்ட்ரவர்சி இருக்குது. இப்போ இந்த அம்மா வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன் சங்கீதா வரணும்னு நீங்கள் எல்லாருமே வந்து சமூக வலைதளங்களில் அவங்க பனையூருக்கு வந்துட்டாங்க, சாஷா வந்துட்டாங்க, விஜய் வந்து நிற்கிறாரு, போகிறாரு, வராரு, எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, விஜய் வந்து இனி ஃபேமிலின்றது வந்து சங்கீதா ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து கரெக்டாக எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜானகி ரிலேஷன்ஷிப்பில் தான் வருது. எம்ஜிஆர் வந்து ஜானகி வந்து மனைவி, ஜெயலலிதா வந்து நண்பி. ரைட்டுங்களா? அப்போது ஒரு முறை வந்து வலம்புரி ஜான் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட தாயை அட்டப்படத்தில் வந்து ஜானகியும் எம்ஜிஆரையும் போட்டு அட்டப்படம் போடுறாரு. அப்போது ஜெயலலிதா பயங்கர கோபமாகி சொல்கிறாங்க எம்ஜிஆர்கிட்ட, இந்த மாதிரி உங்களையும் என்னையும் பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆட்டிடியூடு வித்தியாசம். எம்ஜிஆருக்கு பசங்க கிடையாது. ரைட்டுங்களா? விஜய்க்கு 2 பசங்க இருக்காங்க. விஜய் எம்ஜிஆர் கிடையாது, எம்ஜிஆர் விஜய் கிடையாது, த்ரிஷா வந்து ஜெயலலிதா கிடையாது. ரைட்டுங்களா? விஜய்க்கு வந்து பசங்க இருக்காங்க. அந்த பசங்களுடைய ரோல் என்ன? அவங்க பசங்க வாய் திறந்தா என்ன ஆகும்? இப்போ த்ரிஷா வாய் திறந்தா விஜயுடைய பல ரகசியங்கள் வெளியில் வரும் அப்படின்றது இருக்குதா? அதே மாதிரி விஜயோட பசங்க வாய் திறந்தா என்ன ஆகும்? விஜயோட இமேஜ் என்ன ஆகும்? அவுட்டு. இப்போது ஜேசன் சஞ்சய் வந்து டைரக்டராக வந்திருக்காரு. ஜேசன் சஞ்சய் வந்து லைக்கா ப்ரொடக்ஷனுடைய இதில் வர்றாரு. லைக்கான்றது யாருன்னா இலங்கை தமிழர்கள். இலங்கை தமிழர்கள் வந்து சங்கீதா கிட்டேயும் பேசுகிறாங்க. அது ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போகுது. அதை ஒட்டி தான் ஜேசன் சஞ்சய் பேசி தான் அப்பாவை பற்றி நல்லா பேட்டிலாம் கொடுக்குறான். இன்னொன்று, ஜேசன் சஞ்சய் ஃபீல்டில் இருக்கணும். இந்த ரூட் மஃபியா ஜெகதீஷ் பழனிசாமி வந்து யாரை வேணா காலி பண்ணுவோம், ரஜினியே போட்டு பார்த்தவங்க. அப்போது ஜேசன் சஞ்சய் வந்து விஜயை பகைச்சு வந்தார்னா ஜேசன் சஞ்சயை காலி பண்ணிவிடுவாங்க. அவருடைய அந்த ஜிக்மா படமும் எஃபெக்ட் ஆகாது. அதனால் ஜேசன் சஞ்சய் அப்பாவோட காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. இதே ஜெகதீஷ் பழனிசாமியை வந்து ஜேசன் சஞ்சய் அடித்ததா செய்திகள்லாம் இருக்குது முன்னாடி. அந்த ரூட் மாஃபியாவோட தலைவர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி தான். அப்போது அந்த ஜெகதீஷ் பழனிசாமியோட இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அப்போது ஜேசன் சஞ்சய் சொல்லி தான் வந்து அம்மா வாபஸ் வாங்குறாங்க. இப்போது அப்படி வாபஸ் வாங்கின அப்புறம் நடக்கக்கூடிய முதல் ஃபங்க்ஷன் தான் இந்த சுதந்திர தின விழா. இந்த ஃபங்க்ஷனில் வந்து த்ரிஷாவை இவர் அலோவ் பண்ணதுன்றது வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பிரச்சனை, ஒரு பூதாகரம் தான் வெடிக்குதா குடும்பத்தில்? பயங்கர பூதாகரம் வெடிச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு வேளை த்ரிஷா அவர்கள் விஜயை பிளாக்மெயில் பண்ணியும் வச்சுருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு இடத்த சொல்கிறீங்க. ஏன் சங்கீதா எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் விஜய் பற்றி பேச விரும்பலை? அவங்க குடும்ப பெண்ணுங்க. அவங்க கணவர் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கார்.
அவங்கள பற்றி பேச விரும்பல. த்ரிஷா ஒரு ட்வீட் போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த ட்வீட்டில் த்ரிஷா என்ன சொன்னாங்க, வாயை மூடி இருக்கணும், நீ வந்து கொடுத்தத வயசான காலத்தில் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும். அது குட்டி பத்மினியை சாடனதான் சமூக வலைதளம் பேசுது. சமூக வலைதளம் குட்டி பத்மினியை சாடினதா ஏன் வருது? இல்லை, குட்டி பத்மினி ஒரு பேட்டியில் த்ரிஷாவை பற்றி, விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் காதல் ஏற்கனவே இருந்தது, ஒரு 13 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது, அதை எஸ்எஸ்சி பிரிச்சுட்டாரு, இப்போ அந்த விளைவு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு. 2 பேருக்குமான காதல் வந்து தொடருது. அது என்ன குட்டி பத்மினிக்கு இப்போ கூட தெரியாதா? இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல த்ரிஷா. அது ஸ்வேரிங் இன் செரமனி வரைக்கும் இருந்தது இல்லை. இப்போ சுதந்திர தினத்தை விட்டுருங்க, ஸ்வேரிங் இன் செரமனி வரைக்கும் த்ரிஷாவுடைய இது இருக்கு இல்லையா? எலெக்ஷன் டைமில் ரொம்ப பிஸியாக விஜய் போயிட்டு இருக்கும்போது ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பெரிய கிரைசிஸில் இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரத்தோட ஹைலைட்டு, வாக்குப்பதிவோட ஹைலைட்டு, எம்எல்ஏ கேண்டிடேட் எவன் நிற்கிறா, இன்றைக்கி வரைக்கும் எம்எல்ஏ எவன்னு விஜய்க்கு தெரியாது. ரைட்டா? அமைச்சர் யாருன்னே விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் விஜயோடைய புரிதல் என்பது இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இவ்வளோ பெரிய சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து த்ரிஷாவோட தாயார் எல்லாரும் தான் அதுக்கு காரணம். அவங்க தான் கூட இருந்து இவ்வளோ பெரிய கிரைசிஸை வந்து மேலே வராங்க. அப்போ சங்கீதா அங்கே இல்லை, ஜேசன் சஞ்சய் இல்லை, சாஷா சஞ்சய் இல்லை. விஜய்க்கு பர்சனலாக வரக்கூடிய பல ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ணது வந்து த்ரிஷாவோட ஃபேமிலியும் தான் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இதெல்லாம் வந்து குட்டி பத்மினிக்கு தெரியாதா? குட்டி பத்மினிக்கு ஆன பதில் அது கிடையாது. குட்டி பத்மினிக்கான பதில் வந்து அது கிடையாது. அந்த பதில் வந்து முழுக்க சங்கீதாக்கான பதில். காசை வாங்கிட்டு வயசான காலத்தில் நிம்மதியாக செட்டில் ஆகுங்கன்னு. வயசான காலம்னா என்ன? இந்த அம்மாவுக்குன்னா இளமை ஊஞ்சல் ஆடுதா? இந்த அம்மாவுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? இவருக்கு 52 இருக்குன்னா அதுக்கு ஒரு 45ஆவது இருக்கும்ல? கண்டிப்பாக இருக்குல்ல. அது மட்டும் 45 சின்ன வயசா? 16 வயது இல்லை ஸ்ரீதேவியா? த்ரிஷா இல்லை. இன்னொரு செய்தி இதே சமூக வலைதளம் பேசுது என்னென்னா, ஏற்கனவே முதல் படத்தில் த்ரிஷாவும் விஜயம் சேர்ந்தபோது அடுத்த படத்துக்கான வாய்ப்பு த்ரிஷா கூட நடிக்கக்கூடாதுன்னு சங்கீதா ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் த்ரிஷாவும் விஜயும் எந்த படத்துலையும் சேர விடலை. லோகேஷ் கனகராஜ் வந்து தான் பர்மிஷன் வாங்கி, இல்லை நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த படம் 2வது விஜயம் த்ரிஷாவும் சேர்ந்த படம் இருக்குது அப்படின்றாங்க. இருக்கலாம், லோகேஷ் அந்த மாதிரி வேலைலாம் செய்வார், செஞ்சுருக்கலாம். லோகேஷ் கனகராஜ் வந்து விஜய்க்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள் தான். அதனால் அந்த மாதிரி நடந்திருக்கலாம். அது நான் இல்லைன்னு சொல்ல. அது சங்கீதா தடுப்பாங்களான்னு தெரில. சங்கீதா தடுக்கிறதெல்லாம் விஜய் கேட்பாரான்னு தெரில. விஜய் அவங்க அப்பா சொன்னாலே கேட்க மாட்டார். சங்கீதா சொல்லியா கேட்க போகிறாரு? அதெல்லாம் கிடையாது. சினிமாவில் வந்து அது ஒரு நடிகை உருவாகிறதும் அந்த அம்மா ஹைலைட்டுக்கு போகிறதும் வர்றதும் எல்லாமே வந்து இந்த ரூட்டு தரலன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஜெகதீஷ் பழனிசாமி அவர் நடத்துகிற மாஃபியாவில் தான் இருக்குது. ரஜினிகாந்தையே போட்டு பார்த்துருக்காங்க அவங்க. ரைட்டுங்களா? ஒரு நடிகை பவானியோ என்னமோ ஒரு நடிகை, அந்த நடிகை வந்து இவங்களோட கோஆப்ரேட் பண்ணலன்னா அந்த நடிகை காலியே பண்ணியிருக்காங்க. அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடிய விஜய் வந்து சங்கீதா சொன்னதுனால கேட்பாரான்னு தெரியல. இல்லை, இப்போது கட்சி நடத்தினார், தேர்தலுக்கு முன்னாடியெல்லாம் இந்த விமர்சனம் வந்தது, சமூக வளம் பேச பொருளாது, அதை விஜய் எதுவும் கண்டுக்கல. இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, இந்த விமர்சனங்களை அவர் எதிர்பார்க்குறாரா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க, அடுத்த 20 வருஷம் தமிழக அரசியலுடைய கதாநாயகி த்ரிஷா தான். த்ரிஷா வந்து தாவேகா சார்பில் ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாங்க. அவங்க டெல்லிக்கு போகிறாங்க, அது உறுதி, மாற்று கருத்தே கிடையாது. அது விஜய் பண்ணி கொடுக்குறாரு. அந்த அம்மாவுடைய ஆசை வந்து அரசியலுக்கு வரணும், சிஎம் ஆகணும்னு தான். ரைட்டுங்களா? பை நேச்சர் அவங்க வந்து அதை தான் அடைய விரும்புகிறாங்க. அந்த ராஜ்யசபா ரூட் வந்து ஜெயலலிதா போன ரூட்டு. ஜெயலலிதா ராஜ்யசபா உறுப்பினரானாங்க. சரிங்களா? இந்த அம்மாவுடைய நுனி நாக்கு ஆங்கிலம் மற்ற விஷயங்கள் இது எல்லாமே வந்து இந்த அம்மாவை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போக போகுது. கண்டிப்பாக 20 வருஷத்துக்கான விஷயம் என்பது அது அவங்க தான்.
தாவேகாவுடைய எதிர்காலம்ன்றது சங்கீதா இல்லை, த்ரிஷா. அப்படின்னும் போது உங்களுக்கு இதெல்லாம் விஜய் எதிர்பார்க்காமலா இருப்பார். விஜய் எதிர்பார்த்து தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு. நீங்கள் கொடி படம் பார்த்துருக்கீங்கல்ல, கொடி படம் தான் த்ரிஷா. அந்த படம் தான் இங்கே திரைக்கதையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல பாயிண்ட்டை சொன்னீங்க. இந்த கேள்வி ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்கள் பல வருஷம் ஜெயலலிதா அரசியலும் பார்த்து வளர்ந்தவங்க. ஆர்எஸ்எஸ் அதிமுகவில் ஜெயலலிதா ஊடுருவி வச்சுது. அந்த பாணியை தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் த்ரிஷாவை தாவேகா பக்கம் தள்ளி இருக்கு. திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டில் அழிக்கணும்னு ஒரு திட்டத்தில் பல ஆண்டுகளாக இந்த திட்டம் தீட்டப்பட்டது அப்படின்ற ஒரு பார்வை இங்கே இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கரெக்டாக பேசுனீங்க. அதாவது எம்ஜிஆரோட பலகீனம், சோ, மணியன் மாதிரி ஆட்கள் அவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் யார் அப்படின்னும்போது எங்கேயோ நாடக நடிகையாக இருந்தாங்க. நதியை தேடி வந்த கடல்னு ஒரு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட்டிய நாடகங்கள் நடத்திக்கிட்டு இருந்த ஜெயலலிதாவை அவங்களோட பிம்பமாக கொண்டு வர்றது வந்து ஆர்எஸ்எஸ். எங்கேயோ குஜராத்தில் இருந்த நரேந்திர மோடியை வந்து இந்திய பிரைம் மினிஸ்டராக கொண்டு வர்றது யார்? ஆர்எஸ்எஸ். அதுக்கு முன்னாடி அவர் பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருந்திருக்காரா? இல்லை. அமித்ஷா இருந்திருக்காரா? இல்லை. நிதின் கட்கரி இருந்திருக்காரா? இல்லை. இவங்களை எல்லாரையும் கொண்டு வர்றது யார்? ஆர்எஸ்எஸ். ரைட்டுங்களா? அதே மாதிரி ரஜினி ஃபெயிலியர் ஆன உடனே ரைட்டா இவங்க தேடின விஜயை தேடும்போது விஜய் கிடைக்கல. அப்போது இந்த குருமூர்த்தி அன்கோலாம் சேர்ந்து தேடின ஆள் தான் த்ரிஷா. த்ரிஷா மூலமாக தான் விஜயை பிடிக்கிறாங்க. விஜய் வந்து இன்றைக்கி வரைக்கும் விஜய் மேலே வந்து பாயாமல் பிஜேபி இருக்குது. ரைட்டுங்களா? அவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு அவங்க போனால் கூட விஜயை வந்து அவங்க வந்து பெருசாக கொண்டு போகிறாங்க. காரணம், விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தான் மேலே எடுத்துக்கிட்டு வர்றார். ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷாவை பற்றி சொல்லும்போது த்ரிஷாவோட உறவினர் ஒருத்தர் வந்து ஆர்எஸ்எஸில் பவர்ஃபுல்லாக இருக்கார். ரைட்டுங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே தந்தை பெரியாரை தோக்கடிக்கணுன்றதுக்காக ஆர்எஸ்எஸ் வந்து பல முயற்சிகளை எடுக்கும். அந்த முயற்சிகளில் ஒன்று தான் த்ரிஷா என்கிற கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. சேம் பேட்டர்ன் ஜெயலலிதா பேட்டர்ன், சேம் பேட்டர்ன் எம்ஜிஆர் விஜய், சேம் ஜானகி சங்கீதா, சேம் ஜெயலலிதா த்ரிஷா. அதுலேயும் அதே சர்ச் பார்க்கு, சர்ச் பார்க் ஸ்டூடெண்ட் தான் த்ரிஷா. அதே இது எல்லாமே. இந்த அம்மா வந்து கன்னட, இவங்க வந்து பாலக்காடு. அதான் வித்தியாசம். எப்படி இருந்தாலும் தானே விஷம், எங்கே இருந்தாலும் விஷம் தானே. அது கேரளா விஷமாக இருந்தானா கர்நாடகா விஷமாக இருந்தா நுனிநாக்கு ஆங்கிலம். ரைட்டா? அவங்க நல்லாவே பேசுவாங்க, நல்லாவே அறிவுடையவர்களாக தான் இருப்பாங்க. அவங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அறிவுடையவர்களாக இருந்து தானே இந்த சமூகத்தை 2000 வருஷமாக ஆட்டி படைச்சிருக்கிறது. அப்படி தானே பண்ணுறாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஆர்எஸ்எஸ் உடைய ஒர்க் அவுட்டு தான் இது. கொண்டு வருவாங்க. ஒரு ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? ஆடு மாடு கோழி வெட்ட தடை, மதமாற்ற தடை சட்டம், இதெல்லாம் கொண்டு வந்தது யார்? ஜெயலலிதா. எப்படி, எந்த அட்வைஸில் கொண்டு வராங்க? ஆர்எஸ்எஸ் அட்வைஸில் கொண்டு வராங்க, சோவோட அட்வைஸில் கொண்டு வராங்க. அது வந்து ஃபெயிலியர் ஆனவுடனே திரும்பி போகிறாங்க. ரைட்டுங்களா? அஃப்கோர்ஸ் ஜெயலலிதா வந்து ஒரு சுயமாக சிந்திக்கிற ஒரு ஆள். அவங்க 69% இடஒதுக்கீடுக்கு போகிறாங்க. சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற டைட்டிலுக்கு அவங்க போகிறாங்க. அதாவது அவங்களுடைய சுயமான சிந்தனை, படிப்பு. ஜெயலலிதா கிட்ட ஒரு படிப்பு இருக்குது, ஒரு சிந்தனையும் இருக்குது. அதனால அந்த மாதிரி போகிறாங்களே தவிர ஜெயலலிதா முழுக்க ஆர்எஸ்எஸ். எம்ஜிஆரே சாஃப்ட் இந்துத்துவா தானே. மூகாம்பிகை கோயிலுக்கு போனவர் தானே எம்ஜிஆர். திமுகவில் இருந்து அண்ணா திமுக இருந்துச்சு, அண்ணாவோட பேரில் கட்சி ஆரம்பித்து மூகாம்பிகை கோயிலுக்கு போனவர் தானே எம்ஜிஆர். 4000-5000 நக்சலைட்டுகளை என்கவுண்டர்ன்ற பேரில் சுட்டு கொன்ன தேவாரத்துக்கு கூட நின்றவர் தானே எம்ஜிஆர். இது எம்ஜிஆரோட ரோலு. அதுக்கடுத்தது ஜெயலலிதாவுடைய ரோலு.
அதுக்கடுத்தது யார் இப்போது த்ரிஷாவோட ரோலு, விஜயோட ரோலு. எப்போவுமே ஆர்எஸ்எஸ் வந்து தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து சும்மா இருக்காது. இப்போ இந்த அண்ணாமலை ரோல் ஒன்று போட்டுச்சு, அண்ணாமலை ரோலு ஃபெயிலியர் ரோலு, ரைட்டா? அதே மாதிரி இப்போது த்ரிஷாவை கொண்டு வராங்க. நம்ம உஷாரா இல்லைன்னா, கேர்ஃபுல்லாக இல்லைன்னா த்ரிஷா வந்து தமிழ்நாட்டை ஆளுவாங்க. அதுதான் விஜய் மூகாம்பிகை கோயில் போனோடனே நம்ம ஒரு பிரதிஷ்ட பெற்ற வார இதழில் ட்ரையாங்கிள் பாலிடிக்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க, ஆர்எஸ்எஸ், விஜய் அண்ட் த்ரிஷா. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அந்த ஆர்டிக்கிளில். அந்த சமயத்தில் மக்கள் யாரும் ஏற்றுக்க மறுத்தாங்க. இது பாஜகவோட பின்பலம், விஜய் வந்து பாஜகவை இயக்குது அப்படின்ற ஒரு இடத்துல யாருமே ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏற்கனவே நம்ம சீமானை பற்றி பேசணும், சீமான் பாஜகவோட ஜெராக்ஸ்ன்னு பேசணும், விஜயும் பாஜக ஆட்கள்னு பேசணும். இப்போ தனுஷ் களத்தில் இறங்குறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அவரு ஓம் நமச்சிவாயன்னு க்ளீனாக டிக்ளேர் பண்ணிட்டுல வர்றாரு. அவர் ரஜினி விட்ட இடத்த கேப்பை ஃபில் பண்ணுறாரு அவர், ரைட்டுங்களா? ரஜினி வந்து ஃபெயிலியரு, அதனால் விஜயை பிடிச்சாங்கன்னு வருது இல்லையா? இப்போ அந்த கேப் இருக்குல்ல, ரஜினி ரசிகர்கள்ன்றது ஒரு பெரிய மாசு இல்லை, அதுக்கு ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வர்றவர் தான் அண்ணன் தனுஷ், ஓம் நமச்சிவாயா. அதெல்லாம் கிளிக் ஆகாது. ராகவா லாரன்ஸ் மாதிரி ஃபெயிலியர் ஆவார் அவர். அதுதான் இங்கே நம்ம ஒரு லோக்கலில் ஒரு கிரிக்கெட் டீம் எல்லாம் இந்த டோர்னமெண்ட்லாம் நடத்துவாங்க தெரியுங்களா? ஒரே ஊரில் 5 டோர்னமெண்ட்லாம் கட்டுவாங்க, 5 டீம் இருக்கும், அவங்களே வின் பண்ணி அவங்களே கப் எடுத்துவாங்க. அந்த அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் செயல்படுதா தமிழ்நாட்டில்? மொத்த களத்தில் இறக்கி விடுறாங்களா? ஆமாம். இவர் வந்து பெரியார் வந்து கொள்கை தலைவர்னு சொல்கிறாரே தவிர இவருடைய அஜெண்டா அது இல்லை. இவருடைய அஜெண்டாவே இவர் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்காருன்னா, த்ரிஷாவை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆள் தான் விஜய். ரியல் ஹீரோ யார்னா த்ரிஷா தான். தமிழ்நாடு மக்களுக்கு கிடையாது, த்ரிஷாக்காக தான் விஜய். த்ரிஷாக்காக தான் விஜய். அவர் அரசியலுக்கு வர்றதே த்ரிஷாக்காக தான். ஏன்னா இன்னொன்று, இவரோட எல்லா வீக்னஸும் ப்ளஸ்ஸும் த்ரிஷாக்கு தெரியும். சுசித்ரா சொல்கிற மாதிரி த்ரிஷா பேச ஆரம்பித்தாங்கன்னா எண்டே கிடையாது விஜய்க்கு. சங்கீதா பேசினாலும் எண்டு கிடையாது. இது இவருடைய எல்லா வீக்னஸும் ப்ளஸ்ஸும் தெரிஞ்சவங்க அவங்க, ரைட்டுங்களா? ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுக்காக தான் இதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். விஜய் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, ஆர்எஸ்எஸ் ஆள், ஆர்எஸ்எஸ்க்கு வர்றாரு. அவர் கரெக்டாக யாரை கொண்டு வர்றாரு? த்ரிஷாவை கொண்டு வர்றாரு. அப்பா அம்மா பக்கத்தில் ஃபேமிலினா யார் உட்காரணும்? சங்கீதா உட்காரணும், அவங்க பசங்க உட்காரணும். அப்பா அம்மாவை உட்கார வைக்கிறதே உன் ஃபேமிலி அது கிடையாது. அப்பா அம்மான்றது போன ஜென்ரேஷன் ஃபேமிலி. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி வந்துட்ட, 52 வயசுக்கு வந்துட்ட. இப்போ உன் ஃபேமிலி யார்? இவங்க தானே, சங்கீதா அம்மா தானே உங்களோட ஃபேமிலி, அவங்க தானே உட்காரணும். அதுக்கு பதில் அப்பா அம்மாவை உட்கார வைக்கிற, பக்கத்தில் த்ரிஷா உட்கார வைக்கிற. த்ரிஷா தனியாக உட்காந்தா அது வேறு மாதிரி ஆகிடுன்றதுனால அப்பா அம்மாவை கூட சேர்த்து உட்கார வைக்கிறேன். அப்பா அம்மாவே பப்பட் தானே உனக்கு. அப்புறம் இவர் செயல்படுற முதலமைச்சர்னு அப்பா வேற சொல்லிட்டு, என்ன செயல்பாடு? இதுதான் செயல்பாடு, ஆர்எஸ்எஸ் செயல்பாடு, இந்துத்துவ செயல்பாடு. இந்த ஆங்கிள் தான் போயிட்டுருக்கு. ஆனால் பாஜக விஜயை விமர்சிக்கிறாங்களே, பாஜக இறக்கி விட்ட ஆள் தான் இருந்தாலும் நயனா நாகேந்திரன்லாம் ரொம்ப கீழ்த்தரத்தில் விமர்சனம் வைக்கிறாரு. நயினா இருந்தாங்க சொன்னார், த்ரிஷா விட்டு முதல்ல வெளியில் வர சொல்லுன்னாரு. அது ஆக்சுவலாக ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து அப்பா எங்கன்னு கேட்குற, போய் உங்கள் அம்மாவை கேளு, வீட்டில் போய் உங்கள் அம்மாவை கேளு, அப்பா எங்கன்னு சொல்லுவாருன்னு. இது நார்மல் டைலாக் தான். இது வந்து என்னன்னா, இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தை தாண்டி இது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சாரத்துக்கு போகுது அப்படின்றதுனால அவர் அதை வந்து மறுத்தார். ஆனால் இதை விட ரொம்ப எளிமையான ஒரு சொல்லாக தான் உதயநிதி பேசினார். தண்ணி காவேரிக்கு தண்ணி வரலை, தண்ணி அதை பற்றி தான் பேசினார். ஆனால் அதுக்கு கைது என்ற இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் நயனா நாகேந்திரன் கண்டிக்க கூட மாட்டேன்றாங்களே சார். உதயநிதி போனதே வந்து ஜான் ஆரோக்கியசாமின்றவருடைய மூளை சார். அது உதயநிதியை கைது பண்ணது. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, தஞ்சாவூர் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது காவேரியில் தண்ணி வரலன்னா கேட்க மாட்டார், த்ரிஷா வீட்டில் தண்ணி வரலன்னா கேட்பார் அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான். அந்த பேச்சு யார் காதுலையும் விழலை. உடனே கூட நிற்கிறவங்க எல்லாமே த்ரிஷா த்ரிஷா த்ரிஷான்னு கத்தும்போது அங்கே தண்ணி வரல, அங்கெல்லாம் கரெக்டாக தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவர் என்ன சொல்ல வராரு உதயநிதி அப்படின்னா, த்ரிஷா வீட்டுக்கு தண்ணி வந்துடும்,
அதெல்லாம் வந்து நிற்காது அப்படின்றத சொல்ல வர்றாரு. இதுவே வந்து ஜானும் ஆதவும் சேர்ந்து கிரியேட் பண்ண ஒரு கட் ஷாட் பேஸ் தான். அதில் தான் இவரை கைது பண்ண போகிறாங்க. கைது பண்ண போகும்போது அவர் வந்து ஜுடிஷியரிய ஆக்டிவிட்டீஸை வந்து இனிஷியேட் பண்ணி அவர் அதில் தப்பிச்சு போகிறாரு. ரைட்டுங்களா? இதுதான். ஆனால் நீங்கள் நயினார் நாகேந்திரன் என்ன கைது பண்ணுவீங்க? அப்பா எங்கன்னு இவர் கேட்டாரா இல்லையா? ஆமாம். அப்பா எங்கன்னு இவர் கேட்டாரா இல்லையா? அப்பாவை யார்கிட்ட கேட்பாங்க? அம்மா கிட்ட தான் கேட்கணும். ஆமாம். நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க? அம்மாட்ட தானே கேட்பீங்க. அந்த மாதிரி ஒரு கலோக்கியல் டயலாக்கு நீங்கள் என்ன த்ரிஷாவை விட்டு வெளியில் வரணும்னா, த்ரிஷாவுக்கும் இப்போ நம்மளும் இப்போ த்ரிஷாவை பற்றி பேசுகிறோம், இப்போ சமூக வலைதளத்தில் தான் பேசுகிறோம், கேஸ் போட முடியாது. ஏன்னா த்ரிஷாவுக்கும் சங்கீதாவுக்கும் இருக்கிற விஷயம் வந்து உலகறிஞ்ச விஷயம். மோதல்ன்றது உலகறிஞ்ச விஷயம். ஒரு டைவர்ஸ் பெட்டிஷனே வந்திருக்கு முதலமைச்சர் மேலே. அந்த பெட்டிஷன் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பெட்டிஷன் இருக்கா இல்லையா, வழக்கு இருக்கா இல்லையா, அப்போ நம்ம பேசுவோம்ல சமூக வலைத்தளங்களில். இதே எப்படி நீங்கள் கேள்வி கேட்க முடியும்? பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல, இல்லாத ஒன்றை வந்து புதுசாக உருவாக்கி பேசினா தான் பிரச்சனை. அப்படிலாம் இல்லையே. த்ரிஷா பிரச்சனை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், த்ரிஷா தான் தமிழகத்தோட எதிர்காலம். தமிழகமே த்ரிஷா தான். தமிழகத்தை நிரந்தரமாக ஆள போகிற ஆள் வந்து த்ரிஷா தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அண்ணன் விஜய் வந்து சபார்டினேட் ஸ்டாஃப் தான், எம்ஜிஆர் மாதிரி. ரைட்டுங்களா? அவரு இது வந்து த்ரிஷா வந்து ஃபுல் ஃப்ளெஜில் வருவாங்க, தமிழ்நாட்டை ஆள போகிறாங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு த்ரிஷா தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதில் விஜயால் ஒன்றும் பண்ண முடியாது. விஜயால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு த்ரிஷாவுக்கு விஷயம் தெரியும். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.